ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம மூவி ரிவ்யூவில் ஏ ஹவுஸ் ஆஃப் டைனமிட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு அரசியல் கலந்த ஒரு பொலிட்டிக் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையாக பார்த்துடலாம். படத்துடைய வில்லன் டீம் அமெரிக்காவை எப்படியாவது தாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஏவுகணையை ஏவி விடுறாங்க. இது அமெரிக்கா பாதுகாப்பு படையில் இருக்கிற நம்ம ஹீரோக்கள் டீமுக்கு தெரிய வருது. உடனே இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு அவங்களும் முயற்சி பண்ணுறாங்க. இப்போ இறுதியில் நம்ம ஹீரோக்கள் டீம் எப்படி அந்த ஏவுகணையை தடுத்து நிறுத்துகிறாங்க, அதனை ஏவி விட்ட அந்த வில்லன் டீமை இவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாங்க, இதில் நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இதில் வர்ற அந்த விஎஃப்எக்ஸ் காட்சிகள் நல்லாவே வந்திருக்கு. இது நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் பார்த்தா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஏற்படுத்தியிருக்காங்க. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே இவங்க எவனை தடுப்பாங்களா மாட்டாங்களா, அவங்க ஃபாஸ்ட்டாக அந்த முயற்சி பண்ணுறது அப்படின்ட்டு டக்குன்னு அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு. சஸ்பென்ஸ் த்ரில்லரும் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ட்விஸ்ட் அண்டிங்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பாக ஹீரோ ஹீரோடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இவங்க ஒரு டீமாக சேர்ந்து எப்படியாவது ஒரு ஸ்கட்ச் போட்டு அதை தடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை ஈடுபடுவாங்க. அதெல்லாம் பார்க்கவே நல்லாவே வந்திருக்கு. இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டதுனால உண்மையாலுமே இந்த அளவுக்கு பயங்கரமாக செயல்பட்டுருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பாராட்டுற மாதிரி இருக்குது. படத்தில் எல்லா கேரக்டருக்கும் ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. அதனால் படம் பார்க்கவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஒரு இடத்துல அடுத்தது என்னப்பா எப்படிப்பா தடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பயங்கரமாக யோசிக்க வச்சுருக்காங்க. அந்த சீன்ஸில் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான வலுவான ஒரு வில்லன் டீமை கொடுத்துருக்காங்க. கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் இவங்க வில்லன் இவங்க தான் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சஸ்பென்ஸ் ஃபேக்டர் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பிஜிஎம் மியூசிக் செம்மையாக வந்திருக்கு. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி விஎஃப்எக்ஸ் காட்சிகள் நல்லாவே இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. படத்தோடைய மைனஸ்னு பார்த்தா ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, லேக் அடிக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி ஸ்க்ரீன் பிளேயும் அடுத்தது என்ன அப்படின்ட்டு படு ஸ்பீடாக போகிறதுனால பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் இருக்குது. அதனால் ஃபேமிலி தவிர்த்து தனியாக பாருங்கள். மொத்தம் அந்த படம் சூப்பராக சொல்லுவாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சு அப்படி தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.